வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான ராவ் பகதூர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 70s 60sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஆக்சுவலா ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மனக்குழப்பத்துல இருக்காரு. அதாவது இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வியை இவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது என்ன கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் இவருக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. சோ அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். நான் அதை சொல்லிட்டேன்னா ட்விஸ்டே உடஞ்சிரும். அதனால நீங்க இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ராஜ குடும்பத்தை காட்டுறாங்க. இப்ப 70sல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருக்க எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த சின்ன பையனை மட்டும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்திருக்க மாட்டாங்க போல. இதை நினைச்சு இந்த பையன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா வேர்கள்லாம் இந்த இடத்துக்கு வருது. இந்த பையனை இங்க இருந்து இழுத்துட்டு போகுது. அதாவது இந்த பையன் செத்து போயிட்டான் போல. அதனால கல்லறைக்கு வேர்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பையனை இழுத்துட்டு போகுது. என்ன விடு விடுன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா வேர்கள் இழுத்துட்டு போயிருது. இப்ப இந்த வீட்டுல இருக்க ஒரு ராஜாவை காட்டுறாங்க. அதாவது நிறைய ராஜாக்கள் இங்க இருந்திருந்தாலும் இப்ப எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஒரு சின்ன பையனை வேர்கள்லாம் இழுத்துட்டு போச்சுல, இது எல்லாமே ஒருத்தருக்கு கனவா வருது. இவரோட பேரு புவனம் அப்படின்றது. முழு பேரு புவனம் ராவ் பகதூர் அப்படின்றது. இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. எனக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியணும், எனக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியணும்ன்ற மாதிரி புலம்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கிடுறாரு. இவர் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களுமே புவனமுக்கு டீ தரதுக்காக அந்த ரூம்குள்ள வராங்க. அப்பதான் அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறது தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க. ஒரு நர்ஸ் தான் கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆச்சாரின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த புவனத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒரு லேடி சாக போறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வருஷம் இன்னும் உயிர் வாழ்வீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் எப்படி சொல்றாருன்ற மாதிரி கூட இருக்க பொண்ணு கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பொய் சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாவர வரைக்குமாவது இவங்க நிம்மதியா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் பொய் சொன்னேன். பொய் சொல்றது அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. அப்பதான் வந்து புவனம் உடம்பு முடியாம இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. நர்ஸ் தானே போன்ல பேசினாங்க. நர்ஸ் இந்த தகவலை சொல்றாங்க. இவருமே புவனம பார்க்க போனோம்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லாவணான்ற ஒரு பையன் இருக்கான். அவனுமே கால் பண்ணி இவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். சரி நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 50 வயசு கிட்ட ஆகுது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு பயங்கரமா குடிக்கிறாரு. அவன் குடிச்சு அவன் லிவரே டேமேஜ் ஆயிருச்சு. இந்நேரத்துக்கு அவன் செத்துருக்கணும். எப்படி சாகாம இருக்கான்றது தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஆச்சாரியம் டாக்டர் தான். இதை தாண்டி டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக உடம்பை இப்படி கெடுத்துட்டு இருக்கான், அவன் கிட்ட பொறுமையா பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆச்சாரியா கிட்ட சொல்றாங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆச்சாரியாவும் ஏத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா இவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இந்த புவனத்தை பொறுத்த வரைக்கும் ரேணுகான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியவே வரமாட்டாங்க போல. என்ன ரேணுகா வெளியே வந்தாலான்ற மாதிரி ஒர்க்கர் கிட்ட கேக்குறாரு. இல்ல அம்மா வெளியவே வரல, இன்னும் உள்ளே தான் இருக்காங்கன்ற மாதிரி இந்த வேலைக்காரங்களும் சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவரோட ஃப்ரெண்டு புவனத்தை பார்த்து பேசுறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாரு. புவனம் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. டே உனக்கு என்னடா ஆச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை கூட்டு போறேன்டா, மென்டல் ப்ராப்ளம் உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மென்டல் ப்ராப்ளம்லாம் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு பிறந்தானா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கு லாவணான்னு ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவது ஒரு பையன் பிறந்திருக்கான் போல. அவன் பார்க்க இவரை மாதிரியே இருக்க மாட்டான். அதனால இவர் ஒய்ஃபை சந்தேகப்பட்டிருப்பாரு. அதாவது ஒரு சின்ன பையன் கனவுல வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த ரெண்டாவது பையன் போல. அவன் எனக்கு பிறந்தவனான்றதை நான் கண்டுபிடிக்கணும். இப்பதான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும்ல, எனக்காக அந்த டெஸ்ட்டை பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இந்த ஃப்ரெண்ட் ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, அதுக்கெல்லாம் நிறைய தேவை, அவன் பாடியை தோண்டிலாம் எடுத்து அவனை அசிங்கப்படுத்த முடியாது, அதனால அந்த விஷயத்தெல்லாம் கைவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃப்ரெண்ட் ஏத்துக்க மாட்டாருல, அதனால இவரும் கோவப்படுறாரு. ஏத்துக்காத நீ எதுக்காக இந்த வீட்டுல இருக்க, கிளம்பு கிளம்புன்னு சொல்றாரு. இந்த ஃப்ரெண்ட் கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த ரேணுகா கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறாரு. ரேணுகா பேச விரும்பல போல. சின்னதா ஒரு டோர் இருக்கும், அதை சட்டுன்னு மூடிடுறாங்க. இவருமே இப்ப கீழே வந்து பையன் கிட்ட பேசுறாரு. இவன் தான் ஹீரோவோட மூத்த பையனா இருப்பான். பேரு லாவணா அப்படின்றது. லாவணாவை பொறுத்த வரைக்கும் அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு கிளம்பிடலான்னு முடிவெடுத்திருக்கேன்ற மாதிரி சொல்றான். நீ அக்கறையா உன்னோட அப்பா கிட்ட பேசினாலே ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சாரி சொல்றாரு. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னா, இல்ல என்னோட அப்பாக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும், அப்பதான் அவர் நிம்மதியா சாகவாது செய்வாரு. அந்த கேள்விக்கான பதிலை எப்படியாவது அப்பாக்கு தெரிய வைக்கணும், அதுக்கு நான் எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பையன் சொல்றான்.
உன் அப்பா தான் உளறிட்டு இருக்காருன்னா நீயும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிற, அவன் உன்னோட தம்பி தான் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சாரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இல்ல அவன் என்னோட பையன் இல்லன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ எதனால இந்த நிலைமையில இருக்காருன்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? இப்பதான் ஹீரோ சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவர் பிளே பாய் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அதாவது நிறைய ஊரை டிராவல் பண்ணி அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட ஃபிளர்ட் பண்றது, ஜாலியா டான்ஸ் பண்றது, இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஆச்சாரி இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா ஆச்சாரி அப்பாவும் இவரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு போல. நீ கடைசி நேரத்திலேயாவது அவரோட கூட இருக்கணும், அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓ மூலியமா ஒரு வாரிசை பார்க்கணும்ன்ற மாதிரி அவருக்கும் ஆசை இருக்கதானே செய்யும். அதனால நீ வா, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சாரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த லைஃப்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது. நான் அப்பாவை பார்க்கறதுக்கு வேணா வரேன், ஆனா அப்பா விருப்பப்பட்ட மாதிரி என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப கிளீன் பண்ற லேடி இருக்காங்கல்ல, அவங்க மருமகளை கூட்டு வராங்க. அவங்களோட மருமகளையும் இங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க போல. ஐயா உள்ள குளிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம கிளீன் பண்ணிடலாம்ன்ற மாதிரி வேகமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் மென்டல் பேஷண்ட் மாதிரி நடந்துக்கிறாருல, அதனால தான் இப்ப வேகமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத உள்ள இருந்தே அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சவுண்ட் விட்டோன்னு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி ஓடிடுறாங்க. இவரோட ரெண்டாவது பையன் பேரு கசமா அப்படின்றது. அந்த கசமாக்கு ஒரு ரூமை தந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்க்கான கீ எனக்கு வேணும்ன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட கேட்டு வாங்கியிருப்பாரு. அந்த பையனோட ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அந்த பையனோட ரூமை வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் தேடி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவரோட ஒய்ஃப் ரேணுகா இந்த இடத்துல நிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அதாவது ரேணுகா ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்கல்ல, ஆனா அவங்க நிக்கிற மாதிரி தோணுது. இவ எப்படி ரூமை விட்டு வெளியே வந்தா? இவ உண்மையிலேயே இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காளா, இல்ல நமக்கு தான் கற்பனையா தெரியறாளா அப்படின்ற மாதிரி இவர் ஊதிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மையா தான் நின்னுட்டு இருக்காங்க போல. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அப்பா முடியலன்ற மாதிரி ஆச்சாரி சொன்னார்ல, அதனால இவருமே வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக கார்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரேணுகா நடந்து போயிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல மனைவியா இருக்கவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருமே யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. வந்து வண்டியில ஏறுங்கன்னு சொல்றாரு. உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க இன்னும் அறிமுகப்படுத்திக்கவே இல்ல, உங்க வண்டியில நான் எப்படி வருவேன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவருமே வண்டியை விட்டு இறங்குறாரு. என்னோட பேரு புவனம், நான் தான் அவரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, நீங்க தான் அவரோட பையனா? நான் அவரை தான் கூட இருந்து பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் பேரு ரேணுகான்ற மாதிரி சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி சொன்னா, சரி வாங்க நானே கூட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப கார்லயே ரெண்டு பேருமே அந்த கோட்டை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு. அப்பாவால பேச கூட முடியல. அப்பாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே இவரை ரொம்ப நல்லபடியா பார்த்திருப்பாரு. இவருக்கு அப்பானா அவ்வளவு பிடிக்கும். சோ இந்த பழைய விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல வந்து அப்பாக்கு சாங் மாதிரிலாம் பாடிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ரேணுகா வந்திருக்காங்க. முதல்ல பிரஷர் எல்லாம் செக் பண்ணலாம்ன்ற மாதிரி அப்பாக்கு பிரஷரை செக் பண்றாங்க. பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பா இந்த நிலைமையில கூட ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு போல, பிரஷர் அதிகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேயே தான் சுத்தி இருப்பாரு. இப்பதானே இங்க வந்திருக்காரு. வீட்டு வேலைக்கார லேடியும் என்ன வேணும்னு கேட்கும்போது இவர் பிளாக் காஃபின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு பிளாக் காஃபினா எப்படி இருக்கும்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா விதத்திலயும் காஃபியை போட்டு பாக்குறாங்க. எதுவுமே கருப்பாவே வரலையே, என்ன பண்றதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ரேணுகாவை பாக்குறவங்க ரேணுகாக்கு இதுக்கான பதில் தெரியுமான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதாவது அவர் பிளாக் காஃபி கேட்டாரு, ஆனா பிளாக்காவே வர மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் விஷயமா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி இவங்களுமே எப்படி போடணும்ன்றதை சொல்லி தராங்க. ஓஹோ, இவ்வளவுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் கத்துக்கிறாங்க. அதே சமயம் ரேணுகா இங்க இருந்து தான் வந்து அவரை கவனிச்சுக்க போறாங்க போல. எனக்காக ஒரு ரூமை மட்டும் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் சூப்பரா பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க்கர் லேடியும் சொல்றாங்க. இப்ப ஆச்சாரி இருக்காருல்ல, ஆச்சாரியோட அப்பாவை பத்தி சொல்றாரு. ஆச்சாரி அப்பா இப்ப கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் தவறி இருக்காரு போல. ஆச்சாரிக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்கு. 3 பெண் குழந்தையா இருக்கும். ஒரு ஆண் வாரிசு கூட எனக்கு பெத்து தரலையேன்ற மாதிரி மருமகளை போட்டு திட்டிருப்பாரு. மருமக தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. உன் அப்பா அப்படி பண்ணாரா? நம்பவே முடியல. இந்த 60 காலகட்டத்துல கூட இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. 60 காலகட்டத்துல இல்ல, இதெல்லாம் 2020 வந்தாலும் நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஆச்சாரி சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரேணுகா வராங்க. வந்த ரேணுகா ரெண்டு பேருக்குமே கேட்டதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் ஸ்மோக் பண்றதை கவனிக்கிறாங்கல்ல, முதல்ல உங்க கையை காட்டுங்கன்ற மாதிரி கைரேகையை பாக்குறாங்க. என் கைரேகை எவ்வளவு நீளமா போகுது, ஆனா உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு பாருங்க. காரணம் நீங்க சிகரெட் பிடிக்கிறது தான். சீக்கிரமா போய் சேர்ந்துருவீங்க, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டு கோவப்பட மாட்டாரு. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு நீளமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தின்னா இருக்கு, எனக்கு ரொம்ப திக்கா இருக்கு. அப்ப வாழ்ற வாழ்க்கையை நான் சந்தோஷமா
வாழுவோம் போல, நீங்க அப்பெல்லாம் வாழ மாட்டீங்க போல அப்படின்ற மாதிரி அவங்கள பதிலுக்கு நக்கல் பண்றாரு. ரேணுகா ஹீரோ கிட்ட க்ளோஸா பேசுறது ஆச்சாரிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட அந்தஸ்து வேற வேறல, இவங்க ரெண்டு பேர்லாம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீ கிளினிக்ல ஒழுங்கா வேலை பார்க்கலன்றதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன், இங்க தேவையில்லாம நீ சேட்டெல்லாம் செய்யாத அப்படின்ற மாதிரி ரேணுகாவை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நான் எப்பவுமே என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் வேலை பார்ப்பேன்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்ப பாட்டு பாடிக்கிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கேசட்லாம் இருக்குல்ல, சரி இதுல நம்ம பாட்டை கேட்போன்ற மாதிரி ஒரு பாட்டை கேட்கறாங்க. அந்த பாட்டை கேட்டோன்னா ஹீரோ எமோஷனல் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோவோட அப்பா அடிக்கடி அந்த பாட்டை தான் கேட்பாரு. ஏன்னா அம்மா உயிரோட இருக்கும் போது பாடி இருப்பாங்க, அம்மா வந்து இவர் பிறக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அப்பா அந்த பாட்டை தான் அடிக்கடி கேட்பாரு போல. இவருக்குமே அம்மாவோட ஞாபகமோ அப்பாவோட ஞாபகமோ வருது. இவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவரோட வீட்ல நிறைய குதிரை இருக்கும். அதுல ஒரு குதிரையில இவங்க ஏறுறதுக்காக போகும்போது ஒர்க்கர் என்ன சொல்றாருன்னா, இது கொஞ்சம் மோசமா நடந்துக்கும், ஏறாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் நான் அடக்கிடுவேன்ற மாதிரி இவங்களுமே ட்ரை பண்றாங்க. ஆனா அது தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், இப்ப பாருங்க அடிபட்டுருச்சுன்ற மாதிரி ஒர்க்கர் சொல்றாரு. நம்ம சைக்கிள் ஓட்ட பழகும் போது கீழே விழுந்து அடிபடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரேணுகா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து இவர் கவனிக்கிறாரு. இவருக்கு ரேணுகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரேணுகா காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் கொஞ்சம் தள்ளி இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே தான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே ஒவ்வொரு குதிரையில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆத்தங்கரை இருக்கு போல, அங்க போய் குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க எனக்கு தண்ணினாலே பயம், தண்ணில நான் நனைய மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்னங்க உங்க பேரு ராவ் பகதூர் அப்படின்னா வீரம் மிக்கவன் அர்த்தம், இந்த பேரை வச்சுட்டு நீங்க போய் பயந்தா எப்படி, சரி நான் அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசுறது எல்லாமே இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க படகு எடுத்துட்டு ஆப்போசிட் கரைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவருமே சிரிச்ச மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அப்பாக்கு அம்மாவை எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இவருக்கு இவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மா அப்பாக்காக ஒரு பாட்டு பாடினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது கல்யாணமே வேணான்னு நினைச்சவரு இவங்கள பார்த்தோன்னா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டுறேன் வாங்கன்ற மாதிரி அப்பா ரூமுக்கு கூட்டு வராங்க. அப்பாவோட கையை கீழே வச்சாலும் சரி, கொஞ்ச நேரத்துல அப்பா என்ன பண்றாருன்னா நெஞ்சில எடுத்துட்டு போய் வச்சிடுறாரு. அப்பா இப்ப வந்து சுத்தமா முடியாம இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த விஷயத்த பண்றது எப்படின்ற மாதிரி இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்க குடும்ப ஜீன்லயே அது இருக்கு போல, உங்க குடும்ப போட்டோவெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாங்க. இவரோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே நெஞ்சில கைய வச்ச மாதிரி தான் போஸ்ட் தந்திருக்காங்க. நீங்களும் வயசானதுக்கு அப்புறம் அப்படிதான் அடிக்கடி கைய வச்சுப்பீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்க வேலை இல்லைல்ல, அவங்களுமே கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. இவர் தான் அவங்கள பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல, அவங்க கிட்ட லவ்வ வெளிப்படுத்திடலான்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும், நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் இவருக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போய் லவ்வ சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இவர் தண்ணினா பயப்படுவார்ல, ஆனா தண்ணியில இவங்களை கூட்டு போய் லவ்வ சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மழை வேற பெய்யுதுல, இவருக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்காது, தண்ணியில இருந்து அழுதுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்லயும் இத பத்திலாம் வேலைக்காரங்க கிட்ட கவலையா சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஆறுதல்லாம் சொல்றாங்க. அப்ப ரேணுகா நமக்கு கிடைக்க மாட்டாளா, அப்ப ரேணுகா நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட முன்னோர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு வேண்டியதை நம்ம தான் அடையணும், நீ எப்படி அவளை விட்டுட்டு போயிடுவ, அவளை கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ மூலியமா ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும், சீக்கிரமா அதுக்கான விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவரோட மைண்டுக்குள்ள சொல்ற மாதிரியே இவருக்கு தோணுது. சரி நம்ம முழுசா ட்ரை பண்ணி பார்ப்போம், அதாவது சாதாரணமா கேட்டு பார்த்தோம் அவ மறுத்துட்டு போயிட்டா, நம்ம திரும்பி வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப காலையில சமயம் இவர் வந்து இவங்களோட குடும்ப கெட்டப்க்கு மாறிடுறாரு. இவர் என்ன இப்படி மாறி இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நேரா இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சாரிய பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆச்சாரியுமே என்னடா இப்படி வந்திருக்கன்னு கேட்கும் போது, நான் ராஜ வாரிசை சேர்ந்தவன், அப்படித்தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ தான் அவளை எனக்கு சேர்த்து வைக்கணும், என் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை வாங்கிட்டு தானே ஒப்படைச்சாரு, நீ தான் எனக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, ரேணுகாவா இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த ஊதி ஊதி பாக்குறாரு. இல்ல இல்ல நம்மளோட கற்பனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவரோட சின்ன பையன் ரூமை விட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா ரேணுகா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் பையனோட ரூம் சாவியை வாங்கினார்ல, என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ரெண்டாவது பையன் இறந்து போனதுல இருந்து ரேணுகா ரூமை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இப்ப வெளியே வந்திருக்காங்கன்னு ஆச்சாரிக்கு தகவல் தெரிய வருது இல்ல, ஆச்சாரி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சரி ரேணுகா கிட்ட நம்ம பேசி பார்க்கலான்ற மாதிரி இப்ப ரூம் கதவை தட்டுறாரு. ஆனா ரேணுகா உள்ள இருந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க.
என்ன நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பையனோட எலும்பு சம்பந்தப்பட்ட திங்ஸ்லாம் வேணும்ன்ற மாதிரி ஏற்கனவே ஆச்சாரி சொல்லியிருப்பாரு. அந்த எலும்புலாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஆமான்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பையன் பேரு கசமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவன் போட்டோக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். சும்மா இல்யூஷன் மாதிரி தான் இதை நமக்கு காட்டுறாங்க. அப்படி வந்தவன் அப்பாவை எழுப்புறான், அப்பான்னு கூப்பிடுறான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் என்னோட பையன் கிடையாது, அதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லப்பா நான் தான் உங்க பையன்னு சொல்றான். இல்ல நீ கண்டிப்பா என்னோட பையன் இல்லன்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப இவன் பையன் இல்லன்றதை ப்ரூவ் பண்ணோம்ல, என்னதான் வழின்னு யோசிக்கும் போது நீங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்களே தான் வழியை கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே கிண்டல் பண்ணிட்டு திரும்பி போட்டோக்குள்ளேயே போயிடுறான். இப்ப இவருமே ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பத்தி பையன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அதாவது பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நைட்டு உன்னோட தம்பி என் கனவுல வந்தான், தம்பிக்கு சரியான மரியாதை தராம நம்ம அடக்கம் பண்ணிட்டோம் போல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணா, திரும்பி பாடியை எடுத்து நம்ம ஒழுங்கா அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, புதைச்சு வச்ச பாடியை எப்படி எடுக்க முடியும், அதெல்லாம் ஒன்ன வேணான்ற மாதிரி பையன் சொல்றான். இவர் திரும்ப திரும்ப கேட்கவே பையன் டென்ஷன் ஆயிடுறான். அதான் வேணான்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப பாக்குறான். இப்ப இவருமே ஒரு டிராமாவை போடுறாரு. எப்பவுமே உனக்கு தம்பியை பிடிக்காது, அதுக்காக தானே இப்படி பண்ற, எனக்கு தெரியுதுரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற அண்ணனுக்கு கஷ்டமா போயிருது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, சரி உங்க ஆசைப்படியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பையனும் ஏத்துக்கிறான். இவருமே உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பாடியை தோண்டி எடுக்கும் போது இவர் தேவைப்பட்டதை உள்ள இருந்து எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. இப்ப தோன்றதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. தோண்டி உள்ள இருந்து பாடி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவர் என்ன பண்றாருன்னா, பையன் கிட்ட இருக்க பல்லு, அதே மாதிரி கை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப பையன் பாடியை எடுத்தவங்க மரியாதைலாம் செலுத்திட்டு வேற ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுறாங்க. இப்படிதான் எனக்கு இந்த எலும்பெல்லாம் கிடைச்சது, இதை வச்சு டெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆச்சாரி கிட்ட சொல்றாரு. ஆனா ஆச்சாரி இதை கேட்டு கோவப்படுறாரு. எதுக்காகடா இறந்து போனவன இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்ன தெரிய வந்தா உனக்கு என்ன, அதெல்லாம் ஒண்ணு நம்ம செக் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் செக் பண்ணணும்னு அடம் பிடிக்கும் போது ஆச்சாரி கோவத்துல அரைஞ்சிடுறாரு. டே ஆச்சாரி, இப்பதான்டா உன் மேல எனக்கு சந்தேகம் வருது, அப்போ ஒருவேளை ரேணுகா கூட நீ தான் ஒன்னா இருந்தியா, அது உன்னோட பையனா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டியே சந்தேகப்படுறாரு. ஆனா ஆச்சாரி இருக்காருல்ல, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. உனக்கும் அந்த ரெண்டாவது பையனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீ எதுக்குடா பயப்படுற, டெஸ்ட்டை எடுடான்ற மாதிரி இவர் கத்திட்டு இருக்காரு. ஆச்சாரி என்ன பேசுறதுன்னு தெரியாம ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பையனுமே கவனிச்சிடுறான். எனக்குமே உங்க மேல கொஞ்சம் டவுட் இருக்கு, நீங்க எதுக்கு டெஸ்ட் எடுக்க பயப்படுறீங்க, என் அப்பா கேட்கிற மாதிரி டெஸ்ட்டை தான் எடுங்களேன்ற மாதிரி பையன் சொல்றான். அப்பயும் ஆச்சாரி எதுவுமே பேசாம இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காருல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஐயோ அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த பையனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் திரும்பி இவரை செக் பண்றாங்க. இவரோட கண்டிஷன் திரும்பி மோசமான நிலைமைக்கு போயிருச்சு போல, இவர் இதுக்கப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல, ஹீரோக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. அந்த இன்ஸ்பெக்டருமே அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க, என் அப்பாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்ற மாதிரி பையன் ஆச்சரியப்பட்டு இருக்கான். அதே சமயம் ஆச்சாரியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, மைக்கேல்னு ஒரு நபரு அப்பாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்காரு. அதாவது மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, அது என் குழந்தைய காசு கொடுத்து ஹீரோ வாங்கிட்டு போயிட்டான், அது ஹீரோவோட குழந்தை இல்ல என் குழந்தைன்ற மாதிரி பிரச்சனை பண்றான் போல. ஆனா ஆச்சாரி என்ன சொல்றாருன்னா, ரேணுகாக்கு பிறந்தது தான் அந்த குழந்தை, நான் பிறக்கும் போது கூட இருந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பையன் என்ன சொல்றான்னா, அது ரேணுகாக்கு கூட பிறந்திருக்கலாம், ஆனா யாருனால பிறந்ததுன்ற கேள்வி இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணாதான் உண்மை தெரியும்ன்ற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால நிறுத்துங்கன்ற மாதிரி போலீஸுமே தடுக்கிறாரு. இப்ப போலீஸ் எதனால அவனோட தம்பி இல்லைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி பையன் கிட்ட கேட்கும் போது இந்த லாவணாவும் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா ரெண்டாவதா ஹீரோக்கு குழந்தை பிறக்குது இல்ல, ஹீரோ செம்ம அப்செட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோவும் வெள்ளையா இருக்காரு, ரேணுகாவும் வெள்ளையா இருக்காங்க. ஆனா பிறந்திருக்க குழந்தை அவ்வளவு கருப்பா இருக்கு. வந்திருக்க எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டிப்பா ஹீரோவோட குழந்தை இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோபம் வருது. இவருக்குமே பயங்கரமா சந்தேகம்லாம் வந்துருது. ரேணுகா நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனாலேயே அந்த பையனை சின்ன வயசுல இருந்தே இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ரேணுகா மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு. ஆனா குழந்தை இப்படி பிறந்ததுல இருந்து ரேணுகா கிட்ட பேசுறதையே நிறுத்திடுறாரு. அதே சமயம் இவர் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல இவருக்கு லாபம் கிடைச்சிருது.
பையன் வந்த ராசியில உனக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆச்சாரி சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் உழைப்பினால தான் இந்த லாபம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஏதோ ஒரு பிஸ்கெட் கம்பெனி தான் ரன் பண்றாங்க போல, அதுக்கு ஆட் மாதிரி எடுக்கணும்ல, அதுக்கு உன் பையனையே யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஆச்சாரி சொல்றாரு. நான் பையனை தான் யூஸ் பண்ண போறேன்னு இவர் சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லாவணாவை மட்டும் தான் பையனா பாக்குறாரு. இப்ப லாவணாவை நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ரேணுகா கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. நம்மளோட இந்த பையனையும், அதாவது நம்ம சின்ன பையனையும் போட்டோ எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரி வந்து நில்லுன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த பையன் அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பையன் மாதிரியே அவனை ட்ரீட் பண்ண மாட்டாரு, எப்ப பாரு அசிங்கப்படுத்துறாரு. இவர் வெளியூருக்கு போயிட்டு வரும்போது லாவணாக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா சின்ன பையனுக்காக எதுவுமே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. அப்பா எனக்காக எதுவுமே வாங்கலையான்ற மாதிரி அந்த சின்ன பையன் கேட்கிறான். உனக்கெல்லாம் எதுக்கு பொருள், அண்ணன் விளையாடிட்டு போட்டிருப்பான்ல அந்த பொருளை வச்சு விளையாடுன்ற மாதிரி சொல்றாரு. சோ சின்ன பையனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பையனுக்குமே காரணம்லாம் புரிய மாட்டேங்குது, எதுக்காக அப்பா நம்ம கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இத பத்தி லாவணா கிட்ட கேட்கிறான். லாவணாக்கு எல்லாமே புரியுது இல்ல. லாவணா என்ன சொல்றான்னா, நீ அப்பாக்கு பிறந்தவர் இல்லடா, வேற யாருக்கோ பிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இத கேட்கிற இந்த சின்ன பையனுக்கு கோவம் வந்துருது. அந்த அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பயுமே கவனிக்கிற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சின்ன பையனை தான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. எதுக்குடா என்னோட பையனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்கும் போது அந்த கசாமான்ற சின்ன பையன் இருக்கான்ல, அண்ணன் இந்த மாதிரி சொன்னா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உன் அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நீ உண்மையிலேயே எனக்கு பிறந்தவன் இல்லன்ற மாதிரி இவருமே கோவப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சவர், ஆனா படிச்சவர் கூட இப்படிதான் இருக்காருன்ற மாதிரி இந்த சீன்ல நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா வந்து ஆச்சாரியோட அப்பா வந்து பெண் குழந்தை பெத்தெடுத்ததுனால மருமகளை திட்டினதை வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவருமே அதே தப்பு தான் பண்றாருன்றதை இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த சின்ன பையனும் நான் அப்பாக்கு பிறந்தவன் இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். இல்ல நீ அப்பாக்கு பிறந்தவன் தான், அது போக போக அப்பாக்கே புரிய வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் லாவணா இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். ஒரு ஓரமா இந்த சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். என்னையும் சேர்த்துக்கோன்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேட்கிறான். உனக்குலாம் எதுக்குடா இந்த விளையாட்டு, என்னோட பழைய சாமா இருக்கும்ல அதை வச்சு விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது அப்பா சொன்ன மாதிரியே இருக்குல்ல, அதனால இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்பாவுமே ஒரு வாரமா கணக்கு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு இந்த சின்ன பையன் இங்க இருந்து காணாம போயிடுறான். பக்கத்தையே ஒரு ஆத்தங்கரை இருக்கும், அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சிடறான் போல. கொஞ்சம் லேட்டா தான் இவங்களுமே கவனிக்கிறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உள்ள இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா அப்படி எடுத்து அவன் இறந்து போயிடுறான். ஐயோ பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப தகவல் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ரேணுகா வந்துடுறாங்க. பையன் இறந்து போனதை ஏத்துக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த காரணத்துக்காக தான் பல வருஷமா ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க பேசாம இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பையனுக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்ப கூட ரேணுகா ரூமை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பயும் சரி என் மேல தப்பு கிடையாது, உன் மேலதான் தப்பு, இப்பயும் சரி என் மேல தப்பு கிடையாது, உன் மேலதான் தப்புன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இந்த இன்சிடென்ட்னால தான் அப்பா மென்டலா பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் லாவணா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கே, இத பத்தி கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நான் பேசிதான் ஆகணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்பா இப்ப பேசுற நிலைமையில இல்ல, உங்களை பேச விட மாட்டேன்ற மாதிரி லாவணா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரூமை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. இப்ப பேசிக்கிட்டே அந்த ரூம் கிட்ட வரும்போது அவர் நார்மலா உட்காந்து இருக்காரு. ஏற்கனவே முடியாம தானே படுத்துட்டு இருந்தாரு, இப்ப என்னடான்னா நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி வந்திருக்க கேஸ பத்தி எல்லாம் சொல்றாரு. அதாவது மைக்கிளோட குழந்தைய நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்க சொந்த குழந்தை இல்லன்றதுனால தான் அந்த பையனை சீக்கிரமே சாக விட்டுருக்கீங்க, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இவர் தான் மைக்கிள் அப்படின்ற மாதிரி மைக்கிள காட்டுறாரு. அந்த மைக்கிள பொறுத்த வரைக்கும் செம்ம கருப்பா இருக்காரு. ஒருவேளை இவன் கூட அஃபேர்ல இருந்து தான் ஒய்ஃபுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குமான்ற மாதிரி இவருக்கும் தோண ஆரம்பிச்சிருது. இதுல என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர், தாராளமா செக் பண்ணிக்கோங்க, எனக்குமே இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே நானே சாம்பிள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இந்தாங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சாம்பிள்லாம் இவர் தந்துட்டு இருக்காரு. இல்ல இல்ல நீங்க எடுத்து தந்ததெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, நாங்களே ஆளை கூட்டிட்டு வந்து தோண்டி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. எப்படியோ டெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம பையனா இல்லையான்றது தெரிஞ்சிரும் மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பையனும் ஆச்சாரியும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை மைக்கிளோட குழந்தைன்னு ரிசல்ட் வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மைக்கிளோட குழந்தையா இருக்கிற பட்சத்துல இவர் அந்த குழந்தைய வாங்கியிருக்காரு, டார்ச்சர் பண்ணிருக்காரு, சாவடிச்சிருக்காருன்னு இவருக்கு தண்டனை கிடைக்கும். இவர் குழந்தைன்னு ரிசல்ட் வந்தா ப்ராப்ளம் வராது, இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
ஆனா பையனை பொறுத்த வரைக்கும் இப்பயும் ஆச்சாரி மேல சந்தேகம் இருக்கு. ஒருவேளை இவரு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வேலை பார்த்திருப்பாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்பட்டு பேசுறாரு. ஆனா ஆச்சாரி இந்த பையன் மேல கோவப்படுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டீமை கூட்டிட்டு வராரு. இப்ப அந்த இடத்தை தோன்றாங்க, உள்ள இருந்து சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரமே எனக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவரோட உயிரை இவர் புடிச்சு வச்சிருக்காரு போல. இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நெஞ்சில கைய வைப்பாங்கல்ல, இவருமே வயசானதுக்கு அப்புறம் நெஞ்சில கொஞ்சம் கொஞ்சமா கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. திரும்பி ஹீரோவோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா போயிருது போல. படுக்கையை விட்டு எந்திரிக்காம இருக்காரு. எப்பவுமே டீ எல்லாம் தரதுக்காக ஒரு லேடி வருவாங்கல்ல, அவங்களுமே இந்த கண்டிஷனை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஆச்சாரி கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆச்சாரியம் வந்து என்ன ஏதுன்ற மாதிரி பாக்குறாரு. எல்லா டாக்டர் கிட்டயும் பேசி பாக்குறாரு. அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிருச்சு, இந்த வாட்டி இவர் எந்திரிக்க மாட்டாரு, போய் சேர்ந்துருவாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வரப்போகுது, அதை பார்க்காமயே போய் சேர்ந்துருவாரா அப்படின்ற மாதிரி பையனுமே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவரு உள்ளுக்குள்ள யோசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இல்ல இல்ல, அந்த ரிசல்ட்ட பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட தான் இருக்கும், நான் கண்டிப்பா சாக மாட்டேன், நான் கண்டிப்பா சாக மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப ரிசல்ட் நாள் வந்துருது. அவர் வருவாரா மாட்டாரான்னு யோசிக்கும் போது ஹீரோ பக்காவா ரெடியாகி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், எனக்கு இன்னைக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படியும் அவன் நம்ம பையன் இல்லைன்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆச்சாரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆச்சாரி தான் மைக்கேல் மூலியமா இந்த விஷயத்த பண்ணவே செஞ்சிருப்பாரு. அதாவது வேணும்ட்டே பொய்யா ஒரு கேஸை கொடுத்து இந்த டெஸ்ட் வரைக்கும் வந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருல, அதை தெரிய வச்சிடலான்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு. சோ இப்ப டெஸ்டுக்கான ரிசல்ட்டை ஜட்ஜுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா மைக்கேல் கூட வந்து 0.1% தான் பொருந்தது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா 99% யார் கூட பொருந்ததுன்னா நம்ம ஹீரோ கூட தான் பொருந்தது. இத கேக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஜட்ஜ் சார் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், நான் கண்டிப்பா அதை பார்க்கணும், ஜட்ஜ் சார் கிட்ட இருந்து வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜட்ஜ் சார் கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவருமே நம்ம கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்தா உண்மையாலேயே அவன் இவரோட பையன்ற மாதிரி தான் வந்திருக்கு. சில ரேர் கேஸ்ல ரெண்டு பேருமே வெள்ளையா இருந்தாலும் பையன் கருப்பா பிறப்பான்ல, அந்த மாதிரி தான் அவன் பிறந்திருக்கான் போல. இத பார்த்தோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஆனா இவர் கேள்விக்கான பதில் கிடைச்சது இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அதை பார்த்த மாதிரியே இவரோட உயிரை விட்டுறாரு. எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்புறாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ அவரோட உயிரை விட்டுறாரு. இத்தனை வருஷம் ரேணுகா வெளியே வராமையே இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப வேலைக்காரங்க ஹஸ்பண்ட் இறந்து போன தகவலை ரேணுகா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ரேணுகாவும் அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த காதுல வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல வந்து ஒய்ஃப் சொல்றதுக்காக வராங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து ரெண்டாவது பையன் உங்களுக்கு பிறந்த பையன் தான், ஆனா மூத்த பையன் லாவனா உங்களுக்கு பிறந்த பையன் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சாரியம் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு போல. நானுமே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீ உன்னோட அப்பாக்கு பிறந்த பையன் நினைச்சிட்டு இருக்கல, நீ உண்மையில உன்னோட அப்பாக்கு பிறக்கவே இல்ல, நீ ஒரு அனாதை பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் இந்த ரெண்டு ட்விஸ்ட பத்தி நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேணுகா ஒருத்தரை லவ் பண்ணாங்கல்ல, அவர்கிட்ட திரும்பி வந்து இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. நீ என்னால பிரெக்னன்ட் ஆகல, நடுவுல கொஞ்ச நாள் அந்த ராஜா வீட்டுக்கு வேலைக்கு போனல, அவனால பிரெக்னன்ட் ஆயிருக்க, என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவங்களுமே இப்படி சொல்லிட்டாருன்ற மாதிரி சோகமா வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஆச்சாரி பேசுறதுக்காக வராரு. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வயிற்றுல குழந்தைய வச்சிருக்காங்கல்ல, வேணான்னு மறுத்துட்டு இருக்காங்க. நீ மறுக்கலாம் கூடாது, அவனை கட்டிக்கணும்ன்ற மாதிரி ஆச்சாரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே லாவனா பிறந்தான். லாவனாவை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்டோட பையனா இருப்பான். இவரோட பையன் நினைச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவோட அப்பா கதையை காட்டுறாங்க. ஒய்ஃப் டெலிவரி நடக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க, குழந்தையும் இறந்து போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு வாரிசே இல்லையான்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இவர் ஒய்ஃப் ரொம்ப நேசிச்சதுனால இன்னொன்னு கல்யாணமா பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆச்சாரியோட அப்பா தானே இவரோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நான் இன்னொன்னு கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, அதே சமயம் வாரிசு இல்லன்றதையும் என்னால சொல்ல முடியாது, எல்லாருமே என்ன மோசமா பேசுவாங்க, அதனால வேற ஒரு குழந்தையை எடுத்துட்டு வந்து எனக்கு தா, அதை என்னோட குழந்தை மாதிரி நான் வளர்த்துக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைன்ற மாதிரி நான் வளர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி ஒரு அனாதை குழந்தையை தான் இவர் வளர்த்திருப்பாரு. அதுதான் ஹீரோவா இருக்கும். மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோவே அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு அனாதையா தான் இருப்பாரு. ஆனா அப்பா இவர் மேல பாசம் காமிச்சு தானே வளர்த்தாரு. அதாவது அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவன் யாரோட பையனோன்ற மாதிரிலாம் நினைக்காம பாசம் காமிச்சு தான் வளர்த்திருப்பாரு. அதே சமயம் இவங்க வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே நெஞ்சில கைய வைப்பாங்க. உண்மையில அந்த பழக்கம் ஹீரோக்கு இருக்கவே இருக்காது. ஆனா ஹீரோ வந்து
நம்ம அந்த வம்சத்தை சேர்ந்தவன் அந்த வம்சத்தை சேர்ந்தவன்ற மாதிரி கையை அப்படி வைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கடைசியில 2 ட்விஸ்ட் உடையுது. அது என்னன்னா இவரே அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர் இல்லைன்றது தெரிய வருது. இதை தாண்டி லாவணா தான் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி அநியாயத்துக்கு பாசம் காமிச்சு வளர்த்திருப்பாரு. ஆனா லாவணா தான் உண்மையிலே இவரோட பையனா இருக்க மாட்டான். அதே சமயம் நம்ம பையன் இல்லன்ற மாதிரி அந்த சின்ன பையனை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான பையன்றது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் வெளியே வருது. இப்ப இவருக்கான அடக்கம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லாவணான்ற பையன் தான் அடக்கம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். எண்டிங் ஒரு விஷயத்தை காமெடியா காமிச்சு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா லாவணாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இவரோட பையன் கிடையாது இல்ல. இப்ப அப்பாவோட இடத்துக்கு அவன் வந்துடுறான்ல, அப்பா எப்படி நெஞ்சில கைய வச்ச மாதிரி போட்டோ எடுத்திருக்காரோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்மளும் நெஞ்சில கைய வச்சுக்கணும்ன்ற மாதிரி அவனுமே அந்த மாதிரி கைய வச்சு நடந்து போறான். இதை காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.